கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விகே. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்றுக்குட்டிக்கு ஒரு காம்பை விட்டு பால் கறக்கலாமா? அதாவது இப்போ அதிகமான பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது மாடு கன்று போட்டிருக்கு அப்படின்னா, அந்த கன்றுக்குட்டிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுதான் அந்த மாட்டிலேருந்து ஒரே ஒரு காம்பை மட்டும் கன்றுக்குட்டிக்கு அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி விட்டுறாங்க. மிச்சம் 3 காம்பில் மட்டுமே தான் பால் கறக்கிறாங்க. அந்த ஒரு காம்பை மட்டும் கன்றுக்குட்டிக்கு விட்டுறாங்க. அப்படி ஒரு காம்பை கன்றுக்குட்டி பால் குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு காம்பை கன்றுக்குட்டிக்கு விடலாமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக ஒரு காம்பை கன்றுக்குட்டிக்கு பால் குடிக்க விடவே கூடாது. ஏன் விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ கன்றுக்குட்டிக்கு சில சமயங்களில் காய்ச்சலாக இருக்கட்டும், இல்லை சளி பிடிச்சிருக்கு, ஏதாவது ஒன்று அந்த கன்றுக்குட்டிக்கு வந்துருச்சு அப்படிங்கிறப்ப, ஏதாவது ஒரு நோயே அந்த கன்றுக்குட்டிக்கு வந்துருச்சு அப்படிங்கிறப்ப, நம்ம அந்த கன்றுக்குட்டியை நம்ம பார்க்காம விட்டுட்டோம். அதாவது ஒரு காம்பை நம்ம விட்டுருக்கோம் அப்படிங்கிறப்ப, அந்த கன்றுக்குட்டி அந்த காம்பில் பால் குடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருப்பானாலும், அதுக்கு ஏதோ ஒரு நோயோ ஏதோ ஒரு காய்ச்சலோ வந்திருக்கு அப்படிங்கிறப்ப, நம்ம அந்த கன்றுக்குட்டி நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படிங்கிறப்ப, அந்த கன்றுக்குட்டி என்ன பண்ணால் அந்த ஒரு காம்பில் பால் குடிக்காமல் போயிருச்சு அப்படிங்கிறப்ப, அந்த பால் எல்லாமே அந்த மாட்டில் தங்கு பாலாக அப்படி சேர்ந்துக்கும். அந்த பால் எல்லாமே தங்கு பாலாக சேர்ந்துருச்சு அப்படிங்கிறப்ப, அது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே கன்றுக்குட்டிக்கோ இல்லை அந்த மாட்டுக்கோ எதுவுமே வராது. அடுத்தப்போ அந்த மாடு சினை பிடிச்சு கன்று போடுறப்போ, அந்த ஒரு காம்பு அந்த கன்றுக்குட்டி குடிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விட்டீங்களா, அந்த காம்பு என்ன பண்ணுன்னா, அந்த பால் எல்லாமே தங்கு பாலாக சேர்ந்துருச்சு அப்படிங்கிறப்ப என்ன பண்ணால், அந்த ஒரு காம்பில் அந்த பால் எல்லாமே கெட்டு போயிடுச்சு அப்படிங்கிறப்ப, அந்த அடுத்தப்போ அந்த மாடு கன்று போடுங்கிறப்ப, அந்த ஒரு காம்பை நீங்கள் கறந்தீங்க அப்படின்னா, அதில் பால் வராது. அப்படி பால் வந்தாலும் கெட்டு போன மாதிரியே திரி திரியாகவும், அது இல்லாமல் நெய் மாதிரியே தயிர் மாதிரி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில் அந்த காம்பில் பால் வரும் அப்படிங்கிறப்ப, சில பிரச்சனைகள் வரும். அந்த வருது அப்படிங்கிறப்ப, அந்த ஒரு காம்பில் அடுத்தப்போ அந்த மாடு கன்று போடுறதில்ல, அப்போ மிச்சம் இருக்க 3 காம்பில் தான் பால் வரும். ஏன்னா அந்த மிச்சம் இருக்க அந்த 3 காம்புலையும் நம்ம பால் கறந்துருப்போம். அதனால் நமக்கு தெரியுங்கிறப்ப, அந்த ஒரு காம்பில் அந்த கன்றுக்குட்டி குடிக்காமே விட்டுருச்சு அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த காம்பில் பால் வராமல் போகும். அதாவது சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், அதாவது காம்பில் சோடையாயிருச்சு, அது பால் வரணும்னு சொல்லுவோம்ல, இதுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வழிவகுக்கும். அதனால் கம்பல்சரி மாடில் நீங்கள் பால் கறக்குறீங்க அப்படிங்கிறப்ப 4 காம்புலையுமே நீங்கள் பால் கறக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எதனால் 4 காம்புலையுமே பால் கறக்கணும், ஒரே ஒரு காம்பை மட்டும் எதனால் கன்றுக்குட்டிக்கு விடக்கூடாது அப்படின்னா, இப்போ 4 காம்புலையும் பால் கறக்குறோம் அப்படிங்கிறப்ப, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சமான ஒரு பாலை தான் அந்த கன்றுக்குட்டிக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கறந்துட்டு, மிச்சம் இருக்க பாலை தான் ஒரு 500 பாலோ இல்லை ஒரு 1 லிட்டரோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுப்போம். அந்த சரிசமமாக அந்த ஒரு 4 காம்பில் கறந்து அந்த கன்றுக்குட்டிக்கு வரப்போ பரவாயில்ல. இதே அடுத்த நாள் பால் கறக்கிறப்போ அதே மாதிரியே அந்த பால் அந்த தேங்கி இருக்க பால் எல்லாமே திரும்பி கறந்துருவோங்கிறப்ப, அடுத்த பால் திரும்பி கறந்துருவோம். அப்படிங்கிறப்ப அதில் எந்த விதமான தேக்கமே அந்த 4 காம்புலையுமே இருக்காது. அப்படிங்கிறப்ப ஒரு காம்பில் நம்ம விடுறோம் அப்படிங்கிறப்ப, கண்டிப்பாக அந்த பால் அந்த கன்றுக்குட்டி குடிக்கலைங்கிறப்ப, அந்த பால் எல்லாமே தங்கு பாலாக கண்டிப்பாக சேர்ந்துருவாங்கனால, எக்காரணத்தை கொண்டும் மாட்டுக்கு அதாவது கன்றுக்குட்டிக்கு பால் விடுறீங்க அப்படின்னா, 4 காம்புலையுமே கறந்துட்டு சரிசமமாக அந்த கன்றுக்குட்டி குடிக்கிற மாதிரியும் அந்த 4 காம்புலையுமே பால் விடுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. எக்காரணத்தை கொண்டு கன்றுக்குட்டி குடிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்பை மட்டும் ஒதுக்கி விடுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அது இப்போ எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே அந்த மாட்டுக்கு வராது, அந்த காம்புக்கும் வராது. அடுத்தப்போ அந்த மாடு சினை பிடிச்சு கன்று போகிறப்ப, நீங்கள் விட்டு அந்த ஒரே ஒரு காம்பில் பால் வராமல் போகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வழி இருக்கும். அதனால் ஒரு காம்பை விட்டு அந்த கன்றுக்குட்டிக்காக அப்படின்னு அந்த ஒரு காம்பை விட்டுட்டு 3 காம்பை கறக்கிறத தவிர்த்துட்டு, அந்த கன்றுக்குட்டி குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 4 காம்புலையுமே கறந்துட்டு சரிசமமாக அந்த கன்றுக்குட்டிக்கு பாலுக்கு விடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப இந்த ஒரு தவறை பண்ணாதீங்க. இப்போ அந்த ஒரு தவறை பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப எதுவுமே நடக்காது. அடுத்த போகத்தில் அந்த மாடு கன்று போட்டு கறக்குங்கிறப்ப, அந்த நீங்கள் விட்ட அந்த காம்பில் பால் வராமல் போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழியை வகுக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு தவறை மாடு வளர்க்குற எல்லாருமே பண்ணவே பண்ணாதீங்க. சிந்திச்சு செயல்படுங்க.